இங்கே ஒரு நாட்கள் என்னையா வாழைப்பழம் 350 ரூபாயா? என்னடா இது? இதை கூட வாழைப்பழ கடை சிங்கிளாக வச்சுக்காங்க போல வருது. பஸ் ஸ்டாண்ட், பொத்திவில் பஸ் ஸ்டாண்ட் இந்த இருக்குது. முன்னுக்கு தெரியல சிடிபி பஸ் நிற்கி தானே. இது வந்து பொத்திவில் பஸ் ஸ்டாண்ட். இது இதுதான் இரவு நேரத்தில் வர இல்லாது. எங்கே எல்லா பக்கம் நிற்கும் யானை போய் தெரியுதா? இங்கே இருந்து வருங்க. கண்ணு கட்டுற தூரம் வந்து காடாக தான் தருது. ஏதாச்சும் ஒரு யானை வருது அந்த பக்கம். யானையை காணலிடாப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம சேனல் போச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோவில். இப்போ நம்ம எங்கே இருக்குது பார்த்தீங்களா? பொத்தியில் நிற்கும். பொத்தியில் பார்டரில் நிற்கும். அதாவது பொத்தியில் போட்டு இன்னும் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. நாங்கள் எடுத்த கொஞ்சம் சின்ன வேலையை அப்படியே வந்து எங்களோட காலை கடவுகளை முடித்து விட்டு பின்பு நாங்கள் செல்ல போகிறோம். எங்களுக்கு இல்லை, எங்களோட நண்பருக்கு ஆனலகனுக்கு இந்த போராது பாருங்க. காலை போராதா அவருக்கு அதை நிப்பாட்டினேன். இப்போ அங்கே போயிட்டு நாங்கள் வீடியோ அப்படியே கண்டிப்பாக அங்கேருந்து பொத்தியில் இருந்தாங்க. பானமே உகந்து அப்படின்னு நிறைய இடத்துக்கு போகிறோம். போகல எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். எவ்வளோ பட்ஜெட் முடிஞ்சுட்டு கடைசி வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன முடிஞ்சுக்கு அமௌண்ட் இல்லை. நான் அப்படியே சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து கிளம்ப ஒரு நேரம் வந்துட்டு இங்கேருந்து நம்ம அப்படியே பொத்தியில் போயிட்டு அப்படியே போகிறதுக்கு முதல் நம்ம ஃபஸ்ட்டு காற்றடிக்கணும். பைக்கு இன்னும் காற்று இல்லை. காற்றடிக்கணும். பின்டயரை மாற்றிட்டோம். முன்டயர் ஒருக்கா மாற்றினா தான் சரி. ஓகே, இந்த ரோட்டு ஓகே. டயருக்கு ஒன்றும் சேதம் இல்லை. இந்த தெரியுதா போட் பொத்திவில். பொத்திவில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. ஹபீபி கம் டு பொத்திவில். அப்படியே ஹபீபி கம் டு பொத்திவில். ராஜேஷ், நம்ம வாழைப்பழம் அங்கே வாங்குற அந்த கடையில் வாங்கும். முன்னுக்கு மார்க்கெட் அடியில் வாங்கும். இது இந்த கட்டுப்பாட்டுக்கு சுனாமிக்காண்டி அமெரிக்கா கட்டி கொடுத்தாண்டா அப்புறம். அது அதுக்கு பிறகு தான் நம்ம அந்த அண்ணன் சொல்லி தான் நமக்கு தெரியும். இப்போ பார்ப்போம். இந்த இன்னும் இப்போ நம்ம வந்து சரி இப்போ வந்து பொத்தியில் சேர்ந்துருக்கோம். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 8:06 நேரம். இங்கேருந்து நம்ம உகந்தைக்கு போகணும். 8 மணி ஆகிட்டு. நம்ம மெதுவாக தான் என்ன நம்ம ரேஸோடைய வந்து நம்ம இங்கே மெதுவாக போதானே வந்து நம்ம ஒரு ட்ரிப் போகிறது ப்ரோ. மெதுவாக போய் மெதுவாக அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட யார் போனாலும் ட்ரிப் போகிறேன்டா நீங்கள் ஒரு சேஃப்டியாக வந்துடுங்க. ரேஸ் ஓடி நீங்கள் அதில் ஒன்றுமே பார்க்க போகிறது இல்லை. மெதுவாக போனீங்கன்னா அந்த இடங்களை அப்படியே அழகாக பார்த்துட்டு வரலாம். ஒரு இடங்கள்லாம் பார்க்குறது அழகாக இருக்கும். இது போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது. தெரியுதா? அடுத்த உள்ளுக்குள்ள இருக்குது அது கோயில். பிள்ளையாரப்பா. இப்போ நமக்கு தேவை ஃபஸ்ட்டு பைக்குக்கு காற்றடிக்கணும். அதாவது லொக்கேஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அது எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு. இன்னும் நம்ம பொத்திவில் டவுனுக்குள்ளே இன்னும் நம்ம போகலை. உள்ளுக்குள்ளே தான் நிற்கும். இப்போ வெட்டியால் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இன்னும் போகலை. போன போல தான் காற்று கடையில் எங்கேயாச்சும் வரும்னு நினைக்கிறேன் காற்றடிக்கிறதுக்கு. இந்த ஒரு கடை இருக்குதோ கராச்சி இருக்கு. கடை திறக்குதுண்ணே. 8 மணி தானே இப்போ. ஆலக்காண்டி திறந்து பைதா இல்லை, ஆக்கள் இல்லை. சரி ஓகே, நம்ம ஒன்று பார்ப்போம். அடுத்து அடிக்கலாமான்ட்டு நேரத்தோடைய நாங்கள் இப்போ எங்கே போகிறோம். நம்ம சாப்பிட்டு நம்ம பாலமுனையிலண்ணே. பாலமுனையில் சாப்பிட்டபடி பார்த்தீங்கன்னா பசி இல்லை எங்களுக்கு இப்போதைக்கு. இனி போகிற உகந்தைக்கு முதலே நம்ம சாப்பிட்றணும். எது ஏதாச்சும் சும்மா தண்ணி சரி குடித்தா அப்படி உகந்த மலையெல்லாம் ஏறி இருந்துச்சு. போகிற வழி தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இருக்குது. உள்ளேக்கு வரும்போது உள்ள பீச், அதாவது அருகம்பை பீச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம வரும்போது அந்த பீச்சுக்கு நம்ம போயிட்டு அப்படியே வருவோம். இப்போ போவோம். இதில் போட்டுருமா பாருங்கள். பானம் எத்தனை கிலோமீட்டர் பார்ப்போம் இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ். பானம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நமக்கு சரியாக 18 கிலோமீட்டர். இந்த வாரது பார்த்திங்கன்னா இது வந்து பொத்திவில் ரவுண்டை போட்டு இது வந்து மெயின் ஏரியா. இது பஜார். இது வந்து இங்கே தான் நம்ம இப்போ காற்று அடிக்கணும். அடுத்தது இந்த கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கான பூசைக்கான பழங்கள் வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கணும். இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் மார்க்கெட் ஏரியா. கொஞ்சம் முன்னுக்கு போனோன்னா வரும். அடுத்த இருக்கும். இந்த அடிக்கி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து நெல் மூடை வந்து காய வைக்கிறாங்க. வட்டி எடுத்து கொண்டு வந்து ஒருத்த காய வச்சு எடுத்து ஒரு நெல்லாக கொடுத்துவாங்க. ஒருத்தர் கடை இருக்குது.
ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ காற்றடிச்சாச்சு. காற்றடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இவனுக்கு காற்றடிக்க வாங்கிட்டு கூப்பிட்டா காத்திருக்கின்றானல். இப்போ நம்ம போகிறது காட்டுக்குள்ளே. இப்போ ஓட போகிறோமா காட்டுக்குள்ளே, அங்கே ஃபுல்லாக கல் தான். சரி சரி வாங்க போ. சரி டவுன் எங்கே பல்லடி சத்தம் இருக்குது? கோயில் இருக்கா அவரை தேக்கி? சேச்சை காட்டு. சரி சரி இவனை போய் கும்பிட்டு சொல்லு. கும்பிடல இது மாதிரி ஜோக்க பார்ப்போம். நீ போய் கும்பிட்டு வா. சேச்சி போய் கும்பிட்டு வா போ. அதை பார்த்தா சும்மா வரத கும்பிட்டா போ. ஒரு இதுலேயும் பக்தி இல்லைடா அவன். சேச்சை கும்பிட்டு அவனை கேளானே. நான் போய் சாமியை கும்பிட்டோம் போய் அவனை சேச்சி போய் கும்பிட்றானே நான் நினைக்கான். சரி ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட் அடி வரது பிறகு மார்க்கெட் ஏரியா அவரது ரஜிஸ்ட் வாழைப்பழம் வாங்கணும். ஓ கடை வரது இருந்தல இங்கே பக்கத்தில். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது பஸ் ஸ்டாண்ட், பொத்திவில் பஸ் ஸ்டாண்ட். இந்த இருக்குது முன்னுக்கு தெரியல சிடிவி பஸ் நிற்கி தானே. இது வந்து பொத்திவில் பஸ் ஸ்டாண்ட். இது பல வகைகள் இங்கே இங்கே இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. திரும்பி கையை காட்டிக்கண்டோ. ரஜீஷ் வாங்கிட்டா வாழைப்பழம் வாங்கண்டா. வாழைப்பழம் வாங்க வாங்கிட்டாங்க. என்னது கிலோவில் எடுக்கிறேன்டா. கிலோ கீழே தான் எடுக்கிறேன். என்னையா நல்ல பழத்தை எடுக்க சொல்லுங்களேன். அது பிரச்சனை, அது கொடுக்கலாம். அது என்னையா ப்ரோ? சிங்கிளாக்கா அவங்க. ஓகே அது தெரியாதம்மா அவனுக்கு. சும்மா புலோவில் அடிக்க. எவ்வளோ ஜி கிலோ? எவ்வளோ தேசிய பனாய்? 250 ரூபா. கெம்பேசி எங்கடா போனா? ஏழோட நிப்பாடி ஊரே மாத்திடுறான். துன்சிய பனாய் வாழைப்பழம் 350 ரூபாயா? என்னடா இது? இதில் கூட வாழைப்பழ கடை சிங்கிளாக்கலாம் வச்சுக்காங்க போல வருது. ரைட் ஓகே, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வாழைப்பழமும் வாங்கியாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம ஊந்தைக்கு போனால் சரி. பரபரப்பான ரோடு இப்போ கொஞ்சம் அமைதியாக காணும்போது. இப்போ நேரம் 8:15. இதெல்லாம் இவங்கெல்லாம் இந்த வேலைக்கு போகிறார்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் போன போது பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் கூட தான் தெரிவாங்க ரோட்டில். ஆனால் இங்கே வந்து அந்த பாலத்தை கழிய நினைக்க என்னடா ப்ரோ, எல்லா சாமானும் விலை கூட. ஃபாரினர்ஸ் ஏரியா ஃபுல்லாக அப்படியே. சில வெள்ளக்காராக்களும் கடை வச்சுக்காங்க, அது வழியே சொந்தமாக கடை வச்சுக்காங்க. இது சூரியன் கொஞ்சம் நமக்கு, நான் சொன்னேனே கொஞ்சம் அப்படி தான். நம்ம இங்கே போவைக்கல சூரியன் நமக்கு இப்படி தான் ஏதாச்சும் செய்வார், சதி செய்வார். இங்கே மட்டும் நான் கடைசி மாட்டேன். டிராஃபிக் போலீஸ் பிடிச்ச கூடா புள்ளியாரப்பா சிவருமானே. பிடிச்சா இங்கே ஃபைன் அடிச்சான கட்டுறதுக்கு அங்கேருந்து வரணும் இனி 100 கிலோமீட்டருக்கு. அதுதான் மெயின் பிரச்சனை இங்கே.
ஃபர்ஸ்ட் இவங்களை ஓவர்டேக் பண்ணால் தான் நம்ம சந்தோஷமாக கலங்கி போகலாம். ரைட், நம்ம இதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளக்காராக்களை தான் இருப்பாங்க. அந்த காட்டன் அந்த ஏரியா கொஞ்சம் இதாக வரும்போது ஒரு பாலத்து வியூ வரும் அதோட சேர்ந்த மாதிரியே. இது வந்து பள்ளிவாசல் நினைக்கிறேன். அந்த முன்னுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல். ஆட்டோ போத்தில் டஸ்ட் அடித்து போகிறான் நான் மண்ணை கிளப்பிட்டு. தண்ணி பாத்திரம் வாங்கிட்டு தான் ரூபாய் கேஜி. இங்கேருந்து அருகம்பை எத்தனை கிலோமீட்டர்? அதை மறைச்சி வச்சுக்காடாப்பா, 2 கிலோமீட்டர். அதையும் பக்கத்தில் ஒரு குடிசையை கட்டி குடிசையை போட்டு மறைச்சி வச்சுக்காங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் ரூமெல்லாம் இருக்குது தானே, ரூம்லாம் அவைலபிள்னு போட்டுக்கான் தானே, கட்டும் வெளியே இருக்கும் இப்போ ரூமுக்கு போகிறதுக்கு. இது எப்படா திடீர்னு போட செக் பாயிண்ட்டை போட்ட ஒன்று முதல் இவரத்தை செக் பாயிண்ட் இல்லை, இப்போ செக் பாயிண்ட் வந்துட்டு. நான் முதல்ல வீடியோவில் இருக்கும்போது செக் பாயிண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா கிடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக் பாயிண்ட் இருந்தது. நான் சொன்ன வியூ ஒன்று வருது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். அந்த பாலத்தடியோடு சேர்த்திங்கன்னா அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தர் சிலை ஒன்று வரும், அப்படி இந்த இது மாதிரி விகாரம் ஒன்றுக்கு இருக்கும். ரைட், இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அருகம்பை, அதாவது உள்ள பீச் இந்த இருக்கு. வெள்ளக்காரர்கள் தான் அருகம்பை உள்ளன்னு தான் கூட இங்கே தெரியும். இங்கே இருங்க இந்த பாலத்து வியூ எப்படி இருக்கு, வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வியூவை பார்க்குறோம் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ சூரியன் இருக்குது, அதில் முன்னுக்கு கிளியராக இருக்கா ப்ரோ? பாலத்து வியூ கொஞ்சம் இங்கே பாருங்கள், அந்த பீச்சை காட்டு ப்ரோ பார்ப்பாங்க சைட்டு. இது இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா அருகம்பை பீச். இங்கே கூடுதல் வெள்ளக்காரர்கள்லாம் குளிச்சுட்டு இருப்பாங்க. பார்ப்போம், நேரம் கிடச்சா நம்ம பீச் வீடியோ எடுப்போம். நாங்கள் நேரம் பார்ப்போம். நாங்கள் ஃபஸ்ட்டு உகந்தைக்கு போகிறதால போயிட்டு வரைக்கல தான் அடுத்தடுத்த வீடியோ கட்டம்லாம் இருக்குது. நாங்கள் எல்லாம் எடுப்போம். நிறைய இடங்கள் போக வேண்டியிருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டூரிஸ்டாக்கள் தான் கொஞ்சம் கூடுதலாகவே இருப்பாங்க. இங்கெல்லாம் சாரி யாருக்கா நல்றாங்க, இங்கேருந்து தான் வாரா நல்றாங்க. ஆட்டோக்காராக்களுங்கெல்லாம் கொஞ்சம் கூட ரேட் தான் எடுக்கிறேன். இது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இங்கே இது நம்ம வெளிநாட்டிலேருந்து காசு இறக்குமதி செஞ்சு கொண்டு வரணும். இங்கே எல்லாம் வெள்ளக்காராக்கள் தான் கூட நிற்பாங்க. இங்கே கால் ஆக்களை போய் நாங்கள் அந்த லெவலில் வேறு இருந்தாங்க. என்னடா என்ன எலும்பு லெவல் ஆக்கள் இந்த இதில் தான் சஃபாரிக்கெல்லாம் புக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இருந்தால் சொல்லி எடுக்கிற இந்த ஒரு 2 பேர் போகிறாங்க, கப்புள்ஸாக வந்துருக்காங்க போல. இல்லை வெளிநாட்டு வர தனியாக வந்து இங்கே கப்புள்ஸ் ஆகினாங்களா? இங்கே ஒரு விலகார வர சொந்தமாக ரோஸெல்லாம் அவனு திருறாரு இங்கே கொடுக்குறதுக்கு போல. என்னடா அவனு சொல்லாங்களா பாரத இது போட்டவனு. ஆஹா, இது என்னடா கவச கொண்டு கொஞ்சம் முன்னுக்கு காணல் போட்டுருவாங்களோ. அண்ணன் சிரிப்போட பார்க்காரு, சுட்டு போட்டு வர்றா பைசா வாடா. வா கட்டை நான் சட்டை விட அமைக்கானது. வெள்ளக்காரர்களோட நம்மட பயப்புள்ளையே தான் வெளிநாட்டுக்காரமா திருறானுகள். ஹேர்ஸ்டைலாம் அடிச்சு வச்சு சாயா கெட்டப்பில் திருறானுகள். வெள்ளக்காரனை பார்த்தா ஊத்தையும் கையும் அதிர்றான். நம்மட வந்து அவன் இதாக அதிர்றான் போல கொஞ்சம். இப்போ காலையில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்களை காணல. இன்னும் ஒரு 9:30-10 மணிக்கு போகிற பார்த்தீங்கன்னா அவங்க நீ குளிக்காங்களோ குளிக்கலையோ தெரில, வெளியே வந்துடுவாங்க இன்னும் கொஞ்சம் தலை எல்லாரும். இந்த இப்போ ஒவ்வொரு ஆக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, வெளியே வராங்க. கூடுதல் அந்த வெள்ளைக்காரன் போட்டுருக்கு பாட்டாடா பார்த்தியா, நம்ம போடுற பாட்டா மாதிரி கிடக்கு. என்ன கடும் பாதுகாப்பெல்லாம் கொடுத்து வச்சுக்கானு. என்னடா நடக்குது இங்கே? ஃபோன்லாம் பறிக்கிறோம் நாங்களா பார்த்தா கல்லுங்களா பார்த்து எதுக்கு ஓண்டா இங்கே ஏதோ சம்பவம் நடந்துக்கு ப்ரோ. இது என்ன திடீர்னு நடந்து
இது ஒன்று நடக்குது. சரி நம்ம அதை பார்த்துனே சரி. நான் யார் வீடியோக்குள்ள வைக்கிறான்? ஆ அவனை அடிச்சாங்க கொஞ்சம் துரத்து விட்டு பிடிச்சி. வெள்ளக்காரங்க மீட்டிங் ஒன்று நடக்குது பார்த்தீங்களா? அதை நோட் பண்ணிங்களா? என்னதோ பெரிய ஒரு மீட்டிங் நடக்குது சம்பவம் போல. அதான் செக் பாயிண்ட் நான் போட்டு வச்சிருக்காங்க. ஓ சதீஷும் ஆனலுகள் அந்த வாரான 2 பேரும் அது மாக்கள் இந்த உஷாரப்படுத்திக்கான போல நினைக்க நாக்களை. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடாக ஓனா தான் நம்ம வெயில் வாரத்துக்கு முதல் மலை ஏறலாம். இல்லாட்டிக்கு மலை ஏறுறதுன்றது சாத்தியக்கூறே கிடையாது. இதுக்காக நம்ம வீடியோ எடுத்துக்க மாட்டோம். இந்த இதை எடுக்க போகிறோம். வாங்க, எனக்கு ஒரு புதுசாக தான் இருக்க போகுது. வந்து கனகாலத்துக்கால என்ன ஒரு தண்ணி போத்தல் வாங்கிட்டு போமா? தண்ணி போத்தல் வாங்கிட்டு போவோம். நம்ம ஒரு கடையை பார்த்து நிப்பாட்டு. இவனு எல்லாமே நிப்பாட்டே நான் பார்த்தா எப்படி வாரானுங்கண்டு. அடார் ஆனலகன் ஆனலகன் மீனுக்கு வரதா நம்ம பெரிய பையன். கேட்டா கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லுவான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தண்ணி பத்தல் முக்கியம் வாங்க. நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கடைகள் வந்து குறைவு. ஸோ இங்கே தண்ணி பத்தல் வாங்கினா தான் நல்லோம். இங்கே தண்ணி பத்தல் வாங்குறது ஒருத்தர் கடை வரணுமே வந்துட்டா ஒருத்தர் கடையை பார்த்து வட்டரை போட்டுரும். தண்ணி பத்தல் சரி ஓகே. ஒருத்தோட தண்ணி பத்தல் உண்டு ஃபஸ்ட்டு வாங்கும். இன்னைக்கு அங்கே போகிறது கடை வருது தெரியல. இது வந்து பானமுகப்பர் ரோட். இவனும் நம்பி பக்கத்தில் நிப்பாட்டிங்களா? அது சாதி ஓட்டம்லாம் ஓடுறானுகள். என்னடா அப்பிலாஜிக்கிய சரி ஓகே. நம்ம கிளம்பு ஒருத்தர் தண்ணி ஒன்று குடிச்சாச்சு. இந்த செக் பாயிண்ட் என்னத்துக்காக இருக்குது பார்த்தீங்களா? ஏதோ ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது உள்ளுக்குள்ளே. அதாவது தான் இந்த செக் பாயிண்ட்டை போட்டிருக்காங்க. என்ன பிரச்சனை தெரில. நம்மளும் வந்து சேர்ந்துட்டு அண்டைக்கிட்ட பார்த்து அண்ணன் ஒரு சாதியாக வாராது. அங்கிள் மருக சாலா. ஓகே, இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு கிளம்புவோம். அந்த இடத்து லொக்கேஷனை கொஞ்சம் பார்த்தியா அப்புறம் எப்படிங்கண்டு? சூப்பராக்கா வடிவா இருக்குல்ல இடத்த. இங்கே இவங்களே தாண்டிட்டான்டா அவன். ஒருத்த பல்ல நினைக்கின்றோ அடிக்கிற வெயிலுக்கு படுக்கானு இல்லைன்னா அக்கள் பாரு. அந்த எரும மாடை குளிக்குது. இவன் நம்மடா அக்கலைங்கடா. இன்னும் வரலடா அவனுகள். இங்கே வருங்க ஆக்களை. என்னடா ஒருத்த மட்டும் போஸ் கொடுக்க. அங்கே இவன் மட்டும் போஸ் கொடுக்கான். நாங்கள் மட்டும் தான் போஸ் கொடுக்கணும். நீங்கள் என்னடா போஸ் கொடுக்கீங்க? எரும மாடுகளா? சூடானி சவுத் சூடானி வேணுங்களா? நான் சொன்னனே ஆனழகனுக்கு ஒன்றும் தெரியுது இல்லை. நிலைமை புரியாமல் நிப்பானு இடத்துல நான் சொல்கிறேன் தானே. சரி ஓகே, நம்ம கிளம்புவோம். பின்னர் நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடங்களுக்கு யானை வரும். நான் ஒரு கனகாலத்து முதல் வந்திருக்கேன். யானையில் வந்து அப்படி வந்து ஒரு யானை தான் கண்டேன். நான் அடுத்து வந்து நின்றது இருக்கா. சில நேரம் அப்படி நம்ம போகிற நேரம் யானையில் இருந்தால் கண்டிப்பாக அதை வீடியோ எடுத்து போடுவோம். அது மட்டும் இல்லை, ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் என்னென்னா யானையை எடுத்து போடுங்க போடுவோண்டு. யானையை எடுத்து போட நான் ரெடி. யானை என்ன போடாமல் இருந்தால் அது ரெடி. என்ன ப்ரோ, யானையை வீடியோவை எடுத்து போகிறதுக்கு நம்ம ரெடி. யானை நம்மளை போடாமல் இருக்கு அது ரெடிண்டா ஓகே. என்ன இல்லடா, அந்த டயலாக் உனக்கு சரியா நோட் பண்ணிக்கோ. அது நம்மளை போடாமல் இருந்தால் சரி, நமக்கு நம்ம அதை வீடியோ எடுக்க நம்ம ரெடி. நல்ல காலத்துக்கு அதில் நல்ல காலமோ நம்ம நல்ல காலம் இல்லை. சரி, அதற்கு நல்ல காலம் தான். நம்ம போங்கடாண்டு
அந்த ஒரு நாள் 27 யானை நிற்கும் போது கூட வீடியோ எடுக்க தெரிஞ்சா ஒரு யானை கண்ணில் படல, எல்லாம் பள்ளத்தில் படுத்து கிடந்திருக்கு. நாங்கள் பார்க்கல. அடுத்த நாள் ஆக்களை யாரும் போட்டு விட்டுட்டாங்களே. அப்படி நிறைய இடத்துல ஆக்களை காப்பாற்றிட்டு போகுது இல்லை அதில் பாட்டுக்கு. நம்ம ஏன் கூப்பிட்டு எடுப்போம் அது இல்லை சும்மா சும்மா. இனிமே பயணங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்க போகுது. இனி கொஞ்சம் காடுகள் மேடுகள் அப்படி தான் வரும். ரோட்டெல்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் உங்களுக்கு எப்போவுமே இருந்து கொண்டே இருக்கும். அப்படி தான் இருக்கும் ஃபீலெல்லாம் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் ஃபீல். உங்களுக்கு இந்த வந்த அந்த மரத்தோடு சேர்ந்து போகும்போது ஒரு ஃபீல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது சொல்ல வார்த்தைகளே இல்லை. இவர்த்த ஒரு சின்ன ஒரு ஒடுக்க பார்த்து தான் வெள்ளத்தில் எப்படி இருந்துச்சு. ஓ மை காட், எப்படி போட்டான் பார்த்தியா? ஆனால் போட்டான்ல அவரு சின்ன நெப்ப சொன்ன பார்த்தியா ப்ரோ, சின்ன ரோட் தானே போடுவானு ரெண்டு. அவன் நமக்கு பின்னைக்கு கொஞ்சம் சைட்டு என்ன ரிவர்ஸ் அடிச்சு வரானுகள். இடக்கடை இவனுக்கு ஒரு வித்த காட்டுறானுல்ரா. வேற போறானுல்ல, இல்லை இங்கே உகந்த கோயிலுக்கு அப்படி இங்கே போறானுல்ல. என்ன இங்கே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காடு தானே. எந்த பக்கம் இருந்தாலும் எது வேணாலும் வரலாம். குமணன் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கு. இங்கே குமணன் நேஷ்னல் பார்க். சார் நான் அதை மறந்து சொல்லிட்டேன். பார்க் உண்டு, நேஷ்னல் பார்க். இதெல்லாம் இரவு நேரத்தில் வர இல்லாது. எங்கே எல்லா பக்கம் நிற்கும் யானை. போய் பகலில் வந்து வீடியோ எடுக்கலாம். இரவு நேரத்தில் சாத்திய குறை இல்லை. சின்ன ரோட் தான் வரங்க. முன்னே வாகனம் வந்தாலும் ரிவர்ஸ் வெட்டி எடுத்து போகணும். இப்போ இங்கே வருங்க, ரெண்டு பக்கம் காட்டுற போகிறீங்க. அப்படி வாகனம் வரத்தில் காட்டும் தெரியுதா? இங்கே இருந்து தெரியுதா? பாருங்க. ரைட், நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். இந்த ரோட்டுலாம் கொஞ்சம் டயரை தின்ற அளவுக்கு ரோட் போட்டுச்சிங்க ஃபுல்லாக. மேலே தார் ஊற்றி இருந்தால் பரவாயில்ல. டயர் அப்படியே அண்டிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக. இந்த வாரம் தானே இதுக்கால போனால் கூட நேஷனல் பார்க்குள்ளே அப்படியே போயிடலாம் உள்ளுக்குள்ளே. அது காட்டு வழி ரோட்டு, ஆனால் ஃபுல் டேஞ்சரஸ் இந்த ரோட்டுக்குள்ளே போகிறது. இதுக்குள்ள போகிறதுன்றது சாத்தியக்குறல. இந்த ரோட்டாலையும் போகலாம். அந்த இருக்குது இதுக்கிட்டே போகலாம் அப்படியே ஃபுல்லாக. இது இல்லை ப்ரோ, இதுக்குள்ள ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்படியே போகலாம் உள்ளுக்குள்ளே. அதான் அப்படியே போகலாம். நம்ம கடைசியாக பார்க்கலாம் அவர் பாருவேண்டனே. வா மயிலை பார்த்தியா? எந்த அன்றைக்கி எந்த நிற்காங்க மயில்னே. எல்லா பக்கம் நிற்கிறா மயில். சரி, இதுல பக்கத்தில் இன்னைக்கு மயில் கும்மம். அவ்வளோ மயில் நிற்க வருது. சரி, ஒரே ஒரு தூரத்தில் இந்த ஒரு யானையை பார்க்கலான்னு பார்த்தா ஒரு பூனையை கூட காணல. எங்களுக்கு தேவை ஒரே ஒரு யானை. கடனுக்கு சரி தந்துருங்க, பார்த்து போட்டு விட்றோம். பின்னேரத்தில் வந்தால் யானை ஒன்று இல்லை, நிறையா பார்க்கலாம். இது கதிராமத்துக்கு போகிற ரோட் தான். இது நிறையா நிற்கும், லைன்லேயே நிற்க முடியாது. ஒருத்தன் இழுத்து வரான், நம்மளோட பின்னுக்கு எப்படி வரான் அதில்லை. இந்த வாகனம் தான் ப்ரோ சரி இந்த காட்டுக்கெல்லாம் கொண்டு தர்றதுக்கு. அந்த டயரை பார்த்து, அந்த முள்ளு டயர் மாதிரி தானே, தேயாது, பட்டு ஓடும் டக்குன்னு ஸ்பீட்டா. ஓகே, எனக்கு ஃபுல்லாக காடு தான். என்ன சொல்கிறது ஒன்றுமே எனக்கு வார்த்தைகள் கிடையாது. நானும் உங்களை மாதிரி தான். ஏதாச்சும் வருதா நிற்கிதா இது பார்த்துட்டே வாரேன். டிஃப்ரெண்டாக என் கண்ணுக்கு ஏதாச்சும் தெரியுதா, பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா. என்ன இது ரோட் கொண்டு போகுது? இங்கே குரங்கு தானே வருதா?
காய்ச்சல் குணம் ஒரு பக்கம். இதில் தான் நான் ஒரு கிருதி முறைகளை யானையை கண்டடா ப்ரோ. ஒரு யானை தான் நண்டு இந்த புல்லுகளை காலை தட்டி தட்டி சாப்பிட்டு வந்தது. என்ன கரண்ட் வயராடா கீழே தொங்கிட்டு விழுந்து கிடக்கு? யானையிட வேலையோ? அலுப்பில் தட்டி விளையாடி பார்த்துச்சு ஒரு வேலை. இதில் நிற்கும் பாரு. அப்போ இங்கே காட்டுறேன். இங்கே ஏதாச்சும் ஒன்றாச்சும் நிற்கின்றது வெளியே. கண்ணனால் கூடி நீ யானை கேட்டு தெரிஞ்சா தானே. இதில் ஒன்று சரி நிற்கும் பாரு பாரு. உகந்தைக்கு போகிறது கணத்தூரமா ப்ரோ இதுலேருந்து? இன்னும் பானமே வரலையேனே. இது என்ன ஒரு காட்டுக்குள்ள ஒரு வீடு ஒன்று கிடக்கு தனியா. பேயடைஞ்ச பங்களாவா கட்டி வச்சு காணுகள். என்னடா இது? மயில பார்த்தியா நடைய? ஆடு மயிலே பிள்ளையாடு மயிலே. அப்படியே போட்டு முடி. இங்க இதுல மயில் என்ன என்ன பரவாடாது? ஒரு புது வகை பறவையில் அடிக்கிறா வெளிநாடு பறவை போல. இதுக்குள்ள எங்க போறானு காட்டுக்குள்ள. ஃபுல்லா நேவிக்காரர்கள் தான் இருக்காங்க பாத்தியா ப்ரோ? இங்கே வீடுகளுக்கு கூடுதல் இல்லையே ப்ரோ. அது இன்னும் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குமரன் பார்க்குள்ளே தான் ஒரு சிறுத்தை நாய் அட்டாக் பண்ண வீடியோ போட்டிருந்தேன் ஞாபகம் இருக்கா? ஃபேஸ்புக்கில் உலாவி தெரிஞ்சேன். நான் இங்கேருந்து எப்படி நாயே இல்லை இது எப்படி நாய் போச்சுன்னு இது தெரியல. நாய் இல்லைன்ற நாய்க்குட்டி நான் தெரியுறேன் முன்னுக்கு. ஏய் உங்களை யாரா வரத விட்ட? உங்களோட பேச தாயெல்லாம் எங்கடா? மயில் ஒன்று படுக்குது. என்ன செய்து? எங்க கண்ணு கட்டுற தூரம் வந்து காடாக தான் தருது. ஏதாச்சும் ஒரு யானை வருதான்னு பார்க்க யானையை காணலிடாப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தூரத்துக்கு வரண்டா நீங்கள் உங்களுக்கு தேவையான சாமான் நடத்துறது பைக்குக்குரியது எல்லாமே சேஃப்டியாக வந்துடுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பைக்கில் வந்தாலும் ஓகே தான். என்ன நடந்தாலும் தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குன்னா அடுத்தது பெட்ரோலை மெயினாக பார்த்துக்கொள்ளுங்க. பெட்ரோல் செட் எடுத்த பக்கத்தில் ஒரு இடம் இல்லை. கண்ணுக்கு ஏற்ற தூரம் ஃபுல்லாக காடாக தான் இருக்குது. பெட்ரோல் செட் இல்லை. அதுக்கு கொண்டே காணல. இது ஃபுல்லாக அந்த சைட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா யானை வேலி. யானைகள் இங்கே வரக்கூட வேலி போட்டிருக்காங்க. யானைகள் நடமாடும் கூடுதலாக பின்னர் நேரங்களில் மட்டும் தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ பகலில் ஒன்றையும் காலில் இது வரைக்கும். இது நமக்கு முன்னுக்கு தெரியுது வந்தீங்கன்னா இதுதான் கேம்ப். இது ஆமிக்காரண்ட கேம்ப். இது பானமே உள்ளே வந்துட்டோம் போல் தெரியுது கேம்ப் பார்த்தீங்களா? அது என்ன ஒரு குளமாடா அங்கே இருக்குது? அது குளம் தானே ப்ரோ? அப்படியே அங்கால இது குளம். இது இங்கே வயலாக இருக்குது. வர தண்ணி நிற்கலாம் ஃபுல்லாக. இன்னும் ஒரு சிட்டிக்குள்ளே வரல. ஃபுல்லாக காட்டுக்குள்ளே நிற்க நாங்கள் ஃபுல்லாக. எங்கே அது? என்ன அண்ணன் என்ன சுற்றி சுற்றி கொண்டு வர? என்னடா கொண்டு வர? குழந்தைக்கு இன்னும் போகணும் தான் ப்ரோ. இன்னும் பானை சிட்டிக்குள்ளே வரல. நம்ம
எங்கடா பைக்கு இருக்க வயலுக்காக கொண்டு போகிறானு ஜாய் வித்தக்காரனாக இருப்பானுங்களோ ரோட் இருக்கு உண்டாப்பா ரோட் இருக்கு என்னதுக்கு ஆனால் சாதி காட்டு வழி வாயினம் இது ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வயல் தான் இருக்குது 2 பக்கம் பிதைச்சிருக்காங்க பாவம் அந்த அம்மாவுக்கு நம்ம லிஃப்ட் கொடுக்கலாம் தான் பட் என்ன பண்ணுறது இந்த ஜோடி யாரையும் ஏற்றிட்டு போயிடாது ரோட்டை கொஞ்சம் பார்த்து போகணும் இந்த பாலங்கள் பார்த்தீங்களா அது சின்ன சின்ன பாலங்கள் வருது அப்படியா கொஞ்சம் முன்னுக்கு வாகனங்கள் வருதான்ட்டு பார்த்து தான் போகணும் இல்லை நமக்கு சீக்கிரம் போகிறோம் சங்கூத்திரம் போகிறோம் எல்லாத்தையும் மொத்தமாக வாவ் சூப்பர் வியூ இங்கே பாருங்க அந்த வருது ப்ரோ வார் அதுக்கால அப்படியே விட்டா கும்மணம் பார்க்குக்கு போவோம் அதுக்காக தானே போகிறப்ப நம்ம அதுக்கு தானே போகிறேன் சரி அது கடும் திருலிங்கான ஏரியா வச்சு ப்ரோ அது கடும் திருலிங்கான காடு அது ஃபுல் இல்லை அது கரவல் ரோடு ஃபுல்லாக தெரியும் அதுக்கு நான் போயிருக்கேன் அதில் போயிட்டு கனதூரம் போயிட்டு இடது பக்கத்தில் திரும்பணும் திரும்பி அப்படி உள்ளே போகிறோம் அப்படியே கும்மணம் பார்க்க போனாங்க அப்படி தான் ஆனால் உகந்த முருகன் கோயிலுக்கு நான் அதில் போகலை எனக்கு தெரியாது கோயில் போனதில்லை நான் அந்த பார்க்கோட சேர்ந்த மாதிரி இருக்குது கோயில் அதான் உகந்த முருகன் கோயில் கும்மணம் நேஷனல் பார்க் இருக்குது தானே அதோட சேர்ந்த மாதிரி இருக்கிறதா முருகன் கோயில் அது பக்கத்தில் கடற்கரை இருக்கா அப்போ அதான் என்ன இது என்ன இதுக்கு பின்னுக்கு நம்ம நிற்கும் என்னடா வைத்தியர்னா இருக்கான் கண்ணாடி அங்கே பக்கம் போட்டுங்கடா நல்ல இடத்துல வச்சு கதைச்சு வராரு அவரு இது என்ன கூடறாண்டா ப்ரோ இது சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பானமம் வந்துட்டோம் பானமோட இந்த வீடியோவை நாங்கள் முடிக்கிறோம் இதோட முடிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறோட வீடியோ சந்திப்போம் ஆனால் நீங்கள் வாங்க உங்களை மூஞ்ச காட்டில் ஒரு மக்கள் கோவிச்சிட்டாங்கண்டா என்னத்துக்காக நாங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நேரத்தோட ஒரு காலை இதுகளை கழிவுகளை முடிக்கிறதுக்காக இந்த இடத்த நாங்கள் நிப்பாட்டினோம் ஒரு முடிச்சுட்டா இப்போ இங்கே கிளம்ப போகிறோம் காலை